வணக்கம் geeks, welcome to S-Bus unboxing. ஐயோ இதே போதும். அல்ட்ரா ப்ரோ லிங்க் இதோட பிரைஸ் 2799 அமேசான்ல விக்குது. ஓகே, அவங்க சைட்லயே ஆமா அவங்க சைட்லயே இருக்கு. அல்ட்ரா ப்ரோ லிங்க்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அப்படினா amazon.in ல வாங்கிக்கலாம். இந்த மைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பிரைஸ்க்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ போய்கிட்டு இருக்குது வந்து ஹாலிலாண்டோட லாக் M2 ன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 12 அந்த மாதிரி வரும், 11 to 12K வரும். 12K வரும். ஸோ அதில் நீங்கள் இப்போ லிசன் பண்ணுறீங்க. ஷீப்பும் இருக்கு 12Kலாம். இப்போ இது வந்து அன்பாக்ஸ் ஆனதும் இதை வந்து நான் கனெக்ட் பண்ணுவேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஆடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மேக்னெட்டிக் கிளிப் ஆன் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 2 டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ஒரு ரிசீவர். அந்த ரிசீவர் வந்து டைப் சி ரிசீவர். அந்த டைப் சி ரிசீவருக்கு ஒரு அடாப்டர் கொடுக்குறாங்க, லைட்னிங் அடாப்டர். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் கேபிள் இருக்கு. ஆமா. ஸோ அந்த சார்ஜிங் கேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த கேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம நோக்கியாவோட TWS அந்த மாதிரி. அதுக்கப்புறம் உங்க கம்பெனில இருக்குமே நத்திங்ல இயர் ஸ்டிக்கு அந்த மாதிரி. ஆனா இது வந்து வெளியில இழுக்கிற மாதிரி. அதுவும் அப்படிதானே, அது வந்து திருப்புற மாதிரி. ஆனா நோக்கியாவை வெளியில இழுக்கிற மாதிரி. சரி, 98 ஃபீட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 98 ஃபீட். 30 மீட்டர்ஸ். 30 மீட்டர்ஸ். இப்போ நான் தண்ணிக்குள்ள போனா 30 மீட்டர்ஸ் போனாலும் ஒர்க் ஆகுமா? செத்து போயிடும். தண்ணிக்குள்ள என்னத்த மைக்கு, எல்லா மைக்கும் செத்து போயிடும் மோஸ்டா தண்ணிக்குள்ள எல்லாம் போனா. பேர் வந்து அல்ட்ரா ப்ரோ லிங்க் சானிக் ப்ரோ டியூயல் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் வித் சார்ஜிங் கேஸ். இதுல எக்கோ மினிமைஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்புறம் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணலாம். பிளஸ் நாய்ஸ் ரிடக்ஷன் கண்டிப்பா நமக்கு தேவை. இந்த மைக் பாருங்க, 12,000 ரூபாய் மைக்கு பக்கத்துல சொதப்புது. அவனுக்கு போற ட்ரில் சவுண்ட்லாம் உங்களுக்கு கேட்கும். போட்டு தேய்க்கிறீங்களா, கண்டிப்பா லைட்டா கேட்கும். 2 வருஷமா ட்ரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் கேட்கணும், அப்படி என்னதான் சார் ட்ரில் பண்றீங்க? ப்ளே டைம் வந்து 10 ஹவர்ஸ்ரா. ஆமாங்க. சைடில் வந்து 6 months வாரண்டின்னு போட்டிருக்காங்க. ஓகே. அப்புறம் இந்த சைடு வந்து என்ன பார்க்க முடியுதுன்னா QR போட்டு வச்சிருக்காங்க. கோ லைவ், அதான் லைவ் ஸ்ட்ரீம், இன்டர்வியூஸ், பாட்காஸ்ட், பிளக் அண்ட் பிளே இருக்கு. ஆமா, அந்த USB பிளக் அண்ட் பிளே தான். 2.4 GHz இங்க போட்டிருக்காங்க பாரு. 30 மீட்டர் 98 ஃபீட். ஓகே ஓகே. இது மட்டும் இல்லாம இதோட சார்ஜிங் டைம் இருக்குல்ல, ஆமா 1.5 மணி நேரத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடும். பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஆடியோ பிக்கப் வந்து 360 டிகிரி ஆம்னி டைரக்ஷன். சூப்பர். அதுக்கப்புறம் ஆடியோ மோட்ஸ் வந்து 4 மோடு இருக்கான். ஒரிஜினல் சவுண்டு, AI நாய்ஸ் ரிடக்ஷன், அதுக்கப்புறம் ஈகோ ரிவர்ப், சாரி 3. ஓகே. அத எக்கோ ரிமூவ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் 2.5 GHz 30 மீட்டர் ரேஞ்ச். ஓகே. ஸோ இதுல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இதுல பேட்டரி கெப்பாசிட்டி, கேஸோட பேட்டரி கெப்பாசிட்டி 300 மில்லியம். இதுவே வந்து ஒரு இண்டிவிஜுவல் பட்ஸ் இருக்கு இல்லையா, அதான் மைக்கு, அது வந்து 40 மில்லியம். சரியா? ஸோ இதில் போட்டிருக்க ப்ரைஸ் வந்து April 2026 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இந்தியா. 6000 rupees. ஆமாம். ஆனால் நம்ம விற்கிறது உங்களுக்காக, உங்கள் மனசுக்காக 2800 விற்கிறோம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓப்பன் பண்ணுறேன்னா பண்ணுங்க பாப்போம். இங்கே பாரு. என்னதுங்க இது? அதான் லைட்னிங் அடாப்டரு. பரவாயில்ல, இந்த பட்ஜெட்டுக்கு நான் குறைய சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்காமா. ஏன்னா அந்த மெட்டீரியல் வந்து குட். இந்த பட்ஜெட்டுக்கு இட்ஸ் குட். ஒட்டு தானே அது, எது அதோட பிளேஸ்ல வச்சு பேர் ஒட்டுது. குட். இதெல்லாம் நல்ல விஷயம் தான். அப்புறம் உள்ள ஒரு ஆக்சசரி இருக்கு இல்லையா, சார்ஜிங் கேபிள். அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறம் இதை அண்ணன் எடுத்துக்கிறேன், என்னோட vloggingக்கு அது யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணி பார்த்து சொல்லு. கீழே வந்து அந்த பேப்பர் ஒர்க் இருக்குடா, அவ்வளோதான். என்னங்க சொல்கிறீங்க? கிளிப் ஆன்லாம் எங்க அப்ப? என்ன கிளிப் ஆனு? சார்ஜிங் கேஸ், யூசர் மேனுவல், சார்ஜிங் கேபிள். ஓகே. மேக்னெட்டிக். அதுலயே இருக்குடா. அதுலயே இருக்கும். வெள்ளடா அதுலயே இருக்கு பாரு. ஓ இதுவா? ஓகே. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஓகே, பாலிகார்பனேட் தான். மோல்டு வந்து மோல்டோட அந்த கட்ஸ் எல்லாம் தெரியுது. அந்த பேட்டர்ன் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேக் சைடில் எதுவும் இல்லை. ஃப்ரண்ட் சைடில் தான் என்னன்னா சார்ஜ் காட்டும் போலடா. இங்கே ஒரு குட்டி டிஸ்பிளே மாதிரி இருக்கு. ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா இது சார்ஜ் இருக்கா அதுல ஃபர்ஸ்ட். உள்ள ஃபுல் வெளியில இழுக்க முடியாது போலங்க. அப்படியே அன்ராப் மேலே வந்து ஒரு சில இதெல்லாம் இருந்தது. இங்கே கீழே வந்து என்ன பண்ணா அது ஒட்டாமல் இருக்கும்டா. போகோ பின் மேலே போய் ஒட்டாது. இப்போ நான் அதை உள்ள பிளேஸ் பண்ணும்போது சார்ஜ் எல்லாமே காட்டும். இந்த லாஸ்ட் இதை எடுக்கிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. லைட்டாக தள்ளிட்டு எடுக்கணும். அது ஈஸி ஃப்ளோவில் வந்து முன்னாடி நோக்கி சல்லுன்னு வந்துடும். ஆனால் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், டிஜிடெக்கில் ஒன்று வாங்கியிருந்தேன். பார்ப்போம், இது குவாலிட்டி பார்த்துட்டு தான் பேசணும். டிஜிடெக் வந்து என்ன கடுப்பேத்திருச்சு.
சால நியர் அப்பட அப்படின்றுச்சு. 75% இருக்கு. ஆமாம் 75%. சரி இப்போ யூஸ் பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் போய் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே ஸோ இப்போ அந்த மைக் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே ப்ரோலிங்கோட சோனிக். எப்படிங்க கேட்குது? ஆனே வாலா ஸ்டார். அது பிஆர் ஷோவோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பாட்டு. ஸோ ஆல்ரெடி விக்கியோட இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அதை நம்ம எஸ்ஆர்கே கட் பண்ணி கிளிப் பண்ணி போடுவோம். ஏன்னா நான் என்ன நினைச்சேன், விக்கி சொல்லுவான் அப்ப கக்கூஸ்ல இருந்துலாம் பேசலாம், என்னடான்னு கேட்டா எக்கோவை கட் பண்ணணும்ல அப்படின்னா. ஆமா அது பார்த்தா எக்கோ உருவாகுது. தேங்க்யூ ஓகே ரைட்டுங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த பட்ஜெட்டுக்கு நான் கூட எக்கோ ஆப்ஷன் வரும்போது நான் என்ன நினைச்சேன், இந்த மேடையில பேசுவாங்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் அந்த மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வந்து அல்ட்ரா ப்ரோலிங் மைக்ல இருந்து தாங்க ஆடியோ. சரியா? அதுதான் வந்து ஐபோன்ல மாட்டிருக்கேன். அந்த இண்டிகேட்டர்லாம் ஓகே தான். ஆனால் அந்த இண்டிகேட்டர்ல வந்து இவங்க கலர் வேரியேஷன்ஸ் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ ஹாலிலேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏஎன்சி ஆன் பண்ணலன்னா ப்ளூ, ஏஎன்சி ஆன் பண்ணா கிரீன். ஸோ அப்போ வித்தியாசம் தெரியும். இப்போ நான் ஏஎன்சி ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன், ரெண்டு மைக்லையும் ஆன்ல தான் இருக்கு. பட் நான் வந்து ஏஎன்சி ஆஃப் பண்ணாலும் அங்கே கிரீனாக தான் இருக்கு. ஸோ பேர்டுன்னு மட்டும் தான் காட்டுதே தவிர ப்ரொஃபைல காட்ட மாட்டேங்குது. இதுல என்னன்னா பேர்டோட இண்டிகேஷன் வந்து கிரீன் லைட் ரெண்டு எரியுதுங்க. ரெண்டு இது மைக் வச்சிருக்கனால ரெண்டு லைட் காட்டுது. இங்க பாருங்க, அந்த லைட்டோட சோர்ஸ் வந்து நல்லா ஹெவியா தான் இருக்கு. இப்போ எக்கோ இருக்குல்ல, நான் மட்டும் எனக்கு மட்டும் எனேபிள் பண்றேன். 1 2 3 எனேபிள் ஆயிட்டா. இப்போ நான் பேசும்போது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. என்னது திடீர்னு வருதோ பஞ்ச் டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிதான் இருக்கும். இப்போ நான் பேசுறேன், இதுல வந்து எக்கோ எனேபிள் பண்ணல, நார்மலா இருக்கு. அதனால உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நீங்க எப்படியும் தெரிஞ்சுப்பீங்க. ஒரு விஷயங்க, இவனுங்க அறுக்கிறது வந்து எக்கோல அறுக்கிறது கேக்குதான்னு சந்தேகமா இருக்கு. இவனோட ஏஎன்சி அல்காரிதம் அப்போ ஹாலிலேண்டோட நல்லா இருக்கா அந்த சந்தேகம் வருது எனக்கு. அதை நீ செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஏன்னா அன்பாக்ஸ் பண்ணும்போது உனக்கு அறுத்துட்டு தான் இருந்தானுங்க, நிறுத்தவே இல்லைன்ற நானு. இப்பயும் இவனுங்க அறுத்துட்டு தான் இருக்கானுங்க. கேக்குதா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. ஆமா, எந்த அளவுக்கு கேக்குதுன்னு சொல்லுங்க. ஏன்னா ஹாலிலேண்ட்ல நான் பார்க்கும்போது அது 12,000 ரூபாய் மைக்குங்க எல்லாருக்கும். அதுல வந்து எனக்கு இந்த நாய்ஸ் கேக்குது. ஆனா இந்த 2,700 ரூபாய் மைக்ல கேட்கல அப்படின்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுக்கு மேல வேற லெவல் ஒர்க்னு தானே அர்த்தம். ப்ரோலிங்க் சோனிக் ப்ரோ ஆமா அப்படிங்கிற டிசைன் வந்து நாங்க அந்த வீடியோல சொல்லிருப்போம்டா. இது வந்து என்ன நம்ம டிடபிள்யூஎஸ்ல ஞாபகம் இருக்கா? லிப்ஸ்டிக் கூட சுத்தம். இது நோக்கியாவோட டிடபிள்யூஎஸ்ல அப்படிதான் இருக்கும். என்கிட்ட ஒண்ணு இருக்கு டிரால, லூஸ் பை நதிங் ஒன்னு இப்படி தான விட்டான். அதான் அது இயர் ஸ்டிக் வந்து சுத்தம், உள்ளே சுத்தம். எப்படிங்க வரும்? அழுத்து மெட்டீரியல்லாம் நல்லா இருக்கு. 2,700 ரூபாய்க்கு எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. அழகா கொடுத்துருக்கான். ஏன்னா நாங்க வந்து என்ன பண்ணோம், 4,000 ரூபாய்க்கு டிஜிடெக்ல ஒரு மைக் வாங்கணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது அதுதான். ஒயர்டு மைக்ல தான் வீடியோ பண்ணிட்டு இருந்தோம் நாங்க. வீடியோ இருக்கும், போய் பாருங்க. இருக்கும், கெயின் ரொம்ப அதிகம், செம்ம ஷார்ப்பா இருக்கும். பேஸ் ஃபீலே இருக்கா, நம்ம கேட்கறதுக்கு என்னடா தலை வலிக்குதுடா அப்படி இருக்கும். இதுல அதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ இதுல கூட நம்ம எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுல என்ன பண்ணலாம், ஏஎன்சி வேணா ஆன் பண்ணலாம், இல்லாட்டி ஏஎன்சி ஆஃப் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலா 4 மோட்ஸ் இருக்கு, அதை காட்டுது லைட். அதான் இப்போ என்னன்னா இங்க பாரு, இப்போ வந்து ஏஎன்சி தூக்கிட்டேன். ஓ, அந்த அலையா இருக்கிறது வந்து ஏஎன்சி. நானே இப்போ ஏஎன்சி தூக்கிடுறேன். இப்போ உனக்கு பிளேடு போடுறது நம்ம மக்களுக்கு கேட்கும். ஓகே, தூக்கிட்டேங்க. இப்போ வந்து ஏஎன்சி ரிமூவ் பண்ணியாச்சு. ரெண்டு பேருமே ஷட்குள்ள தான் போட்டிருக்கோம். முன்னாடி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ எப்படி இருக்கு? உனக்கு அறுக்கிறது கேக்குதா? ஃபேன் ஓடுற சவுண்ட் கேக்குதா? சொல்லுங்க எப்படி இருக்கு? ஆமா, திரும்ப ஏஎன்சி ஆன் பண்றேன். அந்த வித்தியாசம் லைவா டாக்குமெண்ட் ஆகும். சிங்கிள் டைம் அந்த பட்டனை பிரஸ் பண்ணு, அந்த எல்லோ பட்டனை. அவ்வளவுதான். ஆன் ஆயிடுச்சு. மொத்தம் 4 இண்டிகேஷன் இருக்குங்க அதுல. சரியா? பேட்டரி வந்து சார்ஜ் போடுறதுக்கா? ஓ, சார்ஜ் போடும்போது அந்த லைட் எரியுமே அதுவா அது? ஓகே ஓகே. லோ பேட்டரி ஆனா அத கலர் மாறும். அந்த மாதிரி மாறுறதா இருக்கும். நான் ஏன்னா இவன் தான் சொல்றானே 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ யூஸ் பண்ணலாங்கிறான்ல சிங்கிள் சார்ஜ்ல. ஸோ ஆக மொத்தம் சர்ப்ரைஸுங்க. சீரியஸா 2,700 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல மைக்கு. ஏன்னா ரீசெண்டா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டார். ஒரு பையன் நல்லா பாடுவான். சரி, ஆனந்த் ப்ரோட பையன் சூப்பரா பண்ணுவான். வந்து சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கானே பையன். நல்லா ஒரு பையன் வந்து அவரோட பர்சனல் அட்வைசர். ஆமா, நல்லா துருத்துருன்னு இருப்பான். ஒரு அவர்தானே? அவரே தான். இங்க பாரு, எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வேற லெவல் பண்றாங்களே. சோ அப்ப மைக் கேட்டாரு. அதனால வேற வழி இல்லாம நான் ஹாலிலேண்ட் தான் சஜஸ்ட் பண்ணேன். ஆள இங்க பார்த்த மாதிரி இருக்கே. அதான்டா, நீ பாத்துருப்படா. ரைட்டுங்க. தெரிஞ்சு ஆக மொத்தம் நீங்களும் மைக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. 2,500 ரூபாய் 3,000 ரூபாய்க்குள்ள மைக் வாங்கணும்னு நினைக்கும் போது இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். எல்லாமே இதுல உள்ளே அடங்கிருது. அது ஒரு நல்ல ஆப்ஷன். இது கூட இங்க வச்சிரலாமான்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது தனியா தான் இருக்கு. லைட்னிங் மட்டுமா? ஆமா, ஆனா லைட்னிங் இப்ப யூஸ் பண்றதே இல்ல நம்மகிட்ட. லைட்னிங் ரிலேட்டட் போன் இல்ல, டைப் சி தான் இன்பில்டா இருக்கு. ஓகே ஓகே, ரைட். நாங்க செக் பண்ணி பார்த்துட்டு பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத எப்பயா நாங்க நான் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நல்லா இருக்குன்னா நான் இதை யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பா யூஸ் பண்ணா நான் பேட்டரி லைஃப் கண்டிப்பா சொல்றேன்.
ஏன்னா சில பாட்காஸ்ட்ல இப்போ கௌதம் ரோட 3 மணி நேரம் உட்காந்தா என்ன ஆகுது, எவ்வளவு நேரம் போகுது அப்படின்னு தெரியும். லைவாவே தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ்டென்சிவா மைக்கை டெஸ்ட் பண்ணிட்டேங்க. அல்ட்ரா ப்ரோலிங்கோட இந்த மைக் இருக்கு இல்லையா, டெஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் எப்படி இருக்குன்னா கெயின் வந்து ரொம்ப கம்மியாகுது. அதுவும் முக்கியமாக ஃபேன் காற்றுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அந்த நாய்ஸை சப்ரஸ் பண்ணுறதுக்காக கூடவே சேர்த்து நம்ம வாய்ஸையும் சப்ரஸ் பண்ணிடுது. ஸோ அப்போது யார் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னும் போது இந்த சினாரியோஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ ஏசி ரூமில் நான் உட்காந்து வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னும் போது எனக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நான் ஏஎன்சி ஆஸ் வெல் அஸ் எக்கோ இந்த ரெண்டுத்தையுமே நான் யூஸ் பண்ணலன்னா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுதுங்க. இப்போ லைவாக நான் என்ன பண்ணுறேன்னா ஏஎன்சியை கட் பண்ணுறேன். கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ ஏஎன்சி கட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து என்ன ஆகும்னா என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நாய்ஸ் அதையும் சேர்த்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறனால இப்போது கெயினாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து வாய்ஸோட அந்த லவுட்னஸாக இருக்கட்டும், அது எல்லாமே இப்போ வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தம் ஒரு என்ட்ரி லெவல் மைக் அப்படின்னு வரும்போது இந்த ஏஎன்சி மாதிரியான லாஜிக்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி வழுக்கின மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆடியோ குவாலிட்டியில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 4000 ரூபாய் 4500 ரூபாயில் ஒரு சில மைக்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். மேபி இப்போ மார்க்கெட்டில் வந்து 2500 3000 ரூபாய்க்கு வேறு ஒரு சில நல்ல மைக்ஸும் இருக்கலாம். நீங்கள் யாராவது ஏதாவது ஒயர்லெஸ் மைக் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக மொத்தம் யூஸ் பண்ணி ஒரு சில சினாரியோஸ்க்கெலாம் கொண்டு போனால் தான் எவாலுவேட் பண்ண முடியுது. ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பை.